Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க. Food prices push up retail inflation to 3.9% in May. எஸ், நமக்கு மே மந்த்துக்கான ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு சிபிஐ தான், ஓகே, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். ஸோ மே மந்த்துக்கான டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணப்பையும் பார்த்துருக்கோம், லைக் 3.5% இருந்தது. பட் இப்போது நமக்கு ஃபுட் ப்ரைஸஸ் நிறையா அதிகமாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அதனால் மே மந்த்துக்குமே நமக்கு 3.9% இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஓகே, அண்ட் இந்த டேட்டா யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? MOSPI, Ministry of Statistics and Program Implementation. Okay, so let us see about it in detail. First of all, retail inflation. Yes, retail inflation, otherwise known as headline inflation, which measures the change in price level of a basket of goods and services purchased directly by retail consumers. இதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு WPIன்றது ஹோல்சேல் லெவலில் ப்ரைஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாகிருக்கு, எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்றதை பார்க்குறது. வேறஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்றது ரீட்டைல் கன்சியூமர் லெவலில் நமக்கு ப்ரைஸ் சேஞ்சை மெஷர் பண்ணுறது. ஓகே, ஸோ யூஸ்வலி நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் லெவலில் அந்த ரீட்டைல் கன்சியூமர்ஸ் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பேசிக்காக ஒரு பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதனுடைய ப்ரைஸ் சேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. அண்ட் இதனுடைய டேட்டா பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இட் இஸ் கம்பைல்ட் அண்ட் ரிலீஸ்ட் ஆன் அ மந்த்லி பேசிஸ். ஓகே, எவ்ரி மந்த் வந்து நமக்கு இந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய NSO, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகே, அண்ட் RBI பார்த்தீங்கன்னா சிபிஐ பேஸ்டு ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை வச்சு தான் அவங்களுடைய மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கே வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ரெப்போ ரேட். நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் இல்லையா, மானிட்டரி பாலிசி வந்து ரெப்போ ரேட்டை வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க, நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு சிபிஐ பேஸ்ட் இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து அதை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்குமே RBI செட் பண்ணியிருக்க டார்கெட் என்ன? எஸ், 4%. அந்த பேண்ட்வித் என்னது? 4 ± 2%. அதாவது 4 + 2% அப்படிங்கல நமக்கு 6%, வேறஸ் 4 - 2 அப்படிங்கல 2%. ஸோ அந்த பேண்ட்வித்துக்குள்ளே மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டாஸ்க் வந்து RBI கிட்ட இருக்குது. அண்ட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன், இந்த ரெண்டு டேர்மும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தட் இஸ் ஓவரால் மொத்தமாகவே டோட்டல் இன்ஃப்ளேஷன் வித்தின் தட் எக்கானமி எவ்வளவு இருக்குது, கவரிங் all commodities including volatile components like food and fuel. ஏன்னா ஃபுட் அண்ட் ஃபியூல் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப வாலட்டைல், எப்போ இன்க்ரீஸ் ஆகும் எப்போ டிக்ரீஸ் ஆகும் நம்மளால் ஈஸியாக டிடெக்ட் பண்ணவே முடியாது. அப்படியே டிடெக்ட் பண்ண முடிஞ்சாலும் லைக் இட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட், டைனாமிக், கரெக்டாக. ஸோ இதெல்லாம் சேர்த்து எல்லாமே மெஷர் பண்ணுறது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். வேறு ஸ்கோர் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாலட்டைல் ஐட்டம்ஸான ஃபுட்டு, ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணி கொடுக்கறது தான் கோர் இன்ஃப்ளேஷன். லைக் இப்போது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்றது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஃபுட்டு, ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாத்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறது என்னது? கோர் இன்ஃப்ளேஷன். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ். நவ் கம்மிங் பேக் டு த நியூஸ். 16-month பீக், அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 16-month ஹையாக ரீச் பண்ணியிருக்கு. தட் இஸ் 3.9%. மே மந்த் வந்து அதிகமாகி இருக்குது. ஏப்ரலில் அகெயின் வந்து 3.5% தான் அதிகம்னு பார்த்தோம். பட் இப்போது மே மந்த்துக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 16-month ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து எவ்ரி மந்த் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் இதுக்கு மேஜர் ரீசன் நமக்கே தெரியும், நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு குளோபல் லெவலில் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் லெவலில், ரைட்டா? ஸோ இதனுடைய இம்பேக்ட்டுமே ஓவராலாக தான் இருக்குது. அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா 3.73% இருக்குது. ஓகே, அண்ட் இதுக்கெல்லாம் மேஜர் ரீசன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த ஃபுட் ப்ரைஸ், கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஃபுட் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிறது தான். ஸோ நமக்கு 4.2% ஏப்ரல் மந்த் ரெக்கார்ட் நம்ம படிச்சிருக்கோம். வேறஸ் மே மந்தில் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ 4.8% ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் டொமேட்டோ ப்ரைஸஸ்லாம் அதிகமாகியிருக்கு.
அண்ட் அது போக சீரியல்ஸ் அண்ட் ஈவன் ரைஸினுடைய ப்ரைஸஸுமே அதிகமாகி இருக்குது. தென் நமக்கு வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ்னால இப்போது ஃபியூவல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, எல்பிஜி சிலிண்டர் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? எஸ், ஃபர்தராக அந்த இன்க்ரீஸ் எல்லாமே லாஜிஸ்டிக்ஸில் இன்க்ரீஸ் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, தென் அகெயின் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுட் ப்ரைஸஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. ஓகே, தென் ஃபர்தராக ஹவுசிங் அண்ட் யூட்டிலிட்டிஸ், ஹவுசிங், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், இது எல்லாமே வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஓவரால் ரீசன் ஃபார் த ப்ரைஸ் இன்க்ரீஸ். அண்ட் தென் நமக்கு இன்னும் கன்சர்ன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், திஸ் இஸ் த டைம் ஃபார் அவர் சவுத் வெஸ்ட் மான்சூன். கரெக்டாக கேரளாவில் சவுத் வெஸ்ட் மான்சூன் வேறஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. லைக் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ஆன்செட் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுவுமே நமக்கு ஃபுட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, ஸோ நமக்கு ஃபுட் மான்சூன் டிலே ஆகுது அப்படின்னா அந்த கரீஃப் கிராப்ஸ் சோ பண்ணுறோம்ல, அது டிலே ஆகுது. கரெக்டாக? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் வந்து நமக்கு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த 3.9% அப்படிங்கிறது ஆர்பிஐயுடைய அந்த பேண்ட்வித்துக்குள்ளே இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்கே தவிர்த்து நம்ம வந்து லைக் இது ஓகே நமக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we cannot take it lightly அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இண்டிஜினஸ் ஏர் டிஃபென்ஸ் ஷீல்ட் குஷா வில் பி அ கேம் சேஞ்சர். ஓகே, அதாவது இண்டிஜினஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடியது தான் இந்த குஷா ஏர் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதை பற்றி தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இட் வில் பி அ கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் குஷா வேர்ல்ட் கிளாஸ் லாங் ரேஞ்ச், இது ரொம்ப முக்கியம், லாங் ரேஞ்சா, ஷார்ட் ரேஞ்சா, மீடியம் ரேஞ்சா அப்படிங்கிறது. தென் இண்டிஜினஸ்லி மேட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். ஓகே, ஸோ யார் அந்த டெவலப்ட் ஆர்கனைசேஷன்? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது டிஆர்டிஓ தயாரிப்பில் உருவானது. ஓகே, அண்ட் இதனுடைய கோர் மேண்டேட் என்ன? It is designed to establish a comprehensive multi-layered protective umbrella over large territories to safeguard. ஓகே, நமக்கு நம்மளுடைய டெரிட்டரி, நம்மளுடைய அசெட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் லேயர் தான் இந்த குஷா. ஓகே, மிலிட்ரி அசெட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஃப்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நமக்கு சிவிலியன், அதாவது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற அந்த பகுதிகளை அட்டாக்லேருந்து தடுக்கிறதா இருக்கட்டும், பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே தான் இதனுடைய வேலை. ஓகே, அண்ட் இதுதான் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இட் வில் பி எ கேம் சேஞ்சர். அதாவது இது டோட்டலாகவே அந்த நம்மளுடைய செக்யூரிட்டி என்கேஜ்மெண்ட்டையே சேஞ்ச் பண்ணுது, லைக் அப்கிரேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ப்ராஜெக்ட் குஷா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் என்ஜினியர்ட் டு கவுண்டர் அ ப்ராட் அரே ஆஃப் மாடர்ன் சொஃபிஸ்டிகேட்டட் ஏரியல் த்ரெட்ஸ். ஏன்னா இட்ஸ் அன் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் இல்லையா? ஸோ என்ன விதமான வான்வெளி தாக்குதலாக இருந்தாலும் அதை வந்து அதாவது எதிர்கொள்ளக்கூடியது. ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் UAVஸாக இருக்கட்டும், க்ரூஸ் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஹைப்பர்சானிக் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இதனால் எதிர்கொள்ள முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ஹேஸ் அ 3-layer இன்டர்செப்டார் ஆர்கிடெக்சர். அதாவது இது எதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்றது முன்னாடி நம்ம பார்த்தோம், ட்ரோன்ஸு, UAVஸு, பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரியான தடுப்பு இருக்கும் அது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 layers வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது 3 வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது எந்த ஆப்ரேஷனல் ரேஞ்சில் இயங்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M1 வேரியண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டெய்லர்ட் ஃபார் ஷார்ட் டு மீடியம் டாக்டிக்கல் ரேஞ்சஸ் ஆஃப் அப் டு 150 கிலோமீட்டர். ஓகே, அப்போ M2 வேரியண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மிட் டயர் த்ரெட்ஸ் 250 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய த்ரெட்ஸை வந்து இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணும். M3 வேரியண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியாஸ் லாங் ரேஞ்ச் strategic shield capable of engaging high value targets up to 350 to 400 kilometer away. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த குஷா அப்படிங்கிறதே லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் தான் அப்படின்னு. ஸோ இதில் ஒரு 3 வேரியண்ட், அதாவது 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் இன்டர்செப்ஷன் வந்து பாசிபிள். ஒன்று வந்து M1 ஃபார் ஷார்ட் ரேஞ்ச், ஷார்ட் டு மீடியம், M2 ஃபார் மிட் டயர் ஆர் மீடியம் ரேஞ்ச்னே சொல்லலாம், M3 ஃபார் லாங் ரேஞ்ச். ஓகே, அண்ட் ஆல்சோ இதோட
இதை வந்து நம்ம ஓவராலாகவே அந்த நம்மளுடைய நேஷ்னல் கிரிட் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி இந்தியாவுடைய இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் யூனிட் இருக்குது. ஸோ அதனோட இன்டகிரேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிறது நம்ம ஃபாரின் இம்போர்ட்ஸ் லைக் இப்போ எப்படி ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், அதை மட்டுமே நம்ம அதாவது ஒரு ஃபாரின் இம்போர்ட்டை வந்து ஃபாரின் சைட்லேருந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிஜினியஸாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுது. அண்ட் ஆல்சோ இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் ஈக்கோ சிஸ்டம் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அண்டர் த விஷன் ஆஃப் திஸ் ஆத்ம நிர்பர் பாரத், அதையும் நமக்கு காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கவர்மெண்ட் ஓப்பன்ஸ் டிராஃப்ட் டெலிகாம் ரூல்ஸ் ஆன் டிவி ரேடியோ ஃபார் ஃபீட்பேக். ஸோ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக டெலிகம்யூனிகேஷன்ஸ் டெலிவிஷன் ரேடியோ அண்ட் அசோசியேட்டட் சர்வீசஸ் ரூல்ஸ் 2026 அதாவது டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான பப்ளிக் ஃபீட்பேக்கும் அண்ட் கன்சல்டேஷனுக்குமே இப்போ வந்து ஓப்பனாக இருக்குது. ஓகே, ஈவன் யூ கேன் வியூ இட் அண்ட் கிவ் யோர் ஃபீட்பேக். ஓகே, அண்ட் தீஸ் டிராஃப்ட் ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸான டெலிவிஷன் ரேடியோ எல்லாமே ப்ராட்காஸ்ட் தானே. ஸோ அந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ்க்கான ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்கணும் அண்டர் திஸ் நியூலி இனாக்டட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆக்ட் ஆஃப் 2023. அதை வந்து கொடுக்கணும். ஏன்னா நமக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆக்ட் 2023 கலோனியல் இரா டெலிகிராஃப் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885, அதை ரிப்பீல் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்டர் திஸ் நியூ ஆக்ட் தே ஹாவ் ஃப்ரேம்டு திஸ் டிராஃப்ட் ரூல்ஸ் ஃபார் தீஸ் ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ். அண்ட் இதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இட் ரிமெயின்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஓகே, லைக் இதனுடைய ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஓகே, அண்ட் அண்டர் தீஸ் டிராஃப்ட் ரூல்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ்க்கான ரெகுலேட்டரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி ஃப்ராக்மெண்டடாக இருந்தது. ஓகே, ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் அண்டர் சிங்கிள் ஹெட் அண்டர் ஒன் ஹெட் அப்படிங்கிற ஒரு ரூல் புக் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்டிங் நமக்கு டிடிஹெச் சர்வீசஸாக இருக்கட்டும், ஹெட் அண்ட் இந்த ஸ்கை ஹிட் சர்வீசஸ், இல்லை ப்ரைவேட் FM ரேடியோ ப்ராட்காஸ்ட், இல்லை கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது தென் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டெலிவிஷன் சர்வீசஸ், சேட்டலைட் டெலிவிஷன், அப்லிங்கிங் டவுன்லிங்கிங், இது எல்லாத்தையுமே அண்டர் ஒன் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஏர்லியராக இதனுடைய ரெகுலேஷன் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது, லைக் ஃப்ராக்மெண்டடாக இருந்தது. இப்போது இது மூலமாக நமக்கு ஒரு சீம்லெஸ் சர்வீஸ், ஒரு சீம்லெஸ் ரெகுலேஷன் வந்து எனேபிள் பண்ணி தந்திருக்காங்க. ஓகே, அண்ட் கீ பில்லர்ஸ். So first of all, rationalized continuity. Okay, so existing terms, conditions and operations under older licenses have been harmonized to let businesses transition smoothly. Okay, so நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் அந்த ஓல்டர் லைசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே நமக்கு ரேஷனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேட் நமக்கு இப்போ இந்த நியூ ரூல்ஸ் நியூ ரெஜிம் கீழே எந்த விதமான டிஸ்ரப்ஷனும் இல்லாமல் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இதனுடைய மேஜர் இது. தென் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைன்ஸ், அதாவது இந்த ஆத்தரைசேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஏர்லியராக இருந்ததை விட இப்போ வந்து டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை காம்ப்ளைன்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்ரூவல் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போ ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ அபாலிஷன் ஆஃப் GOPA, தட் இஸ் நமக்கு பேப்பர் இன்டென்சிவ் பியூரோக்ராட்டிக் ரெக்குவயர்மெண்ட். இது வந்து நமக்கு ஏர்லியராக இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் செட்டப், ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் வந்து அந்த கிராண்ட் ஆஃப் பெர்மிஷன் அக்ரிமெண்ட் GOPA வந்து கவர்மெண்ட் கிட்ட சைன் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து இப்போ சிம்பிளா முடிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ அந்த சிஸ்டத்தையே இப்போ வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிரான்ஸ்பரண்ட் அட்ஜுடிகேஷன். ஸோ இங்கே வந்து ஏர்லியராக இருந்ததை விட இப்போ வந்து இந்த ரூல்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசம், அது வந்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வயலேஷன் ஆஃப் ரூல்ஸாக இருக்கட்டும், இல்லை பெனால்ட்டிஸாக இருக்கட்டும், ஆஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைக் இது எல்லாமே ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இதை எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. டீப் சீட்டட் பயஸ் ஃபார் மேல் சைல்ட் பர்சிஸ்ட் இன் சொசைட்டி, சுப்ரீம் கோர்ட். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எஸ், ஸ்டில் நமக்கு ஃபீமேல் ஃபீட்டிசைட், அதாவது
பெண் சிசு கொலை, பெண் சிசு வதைன்றது நமக்கு இன்னுமே இருக்குது. இன்னுமே அந்த சன் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்குது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ரீட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக நம்ம லைக் we have this particular act, right? Preconception and Prenatal Diagnostic Techniques Prohibition of Sex Selection Act 1994. எஸ், இந்த சட்டத்தின் கீழே ஒரு கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு என்ன குழந்தை இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடாது ஹாஸ்பிட்டல்லேருந்து. கரெக்டாக அது வந்து குற்றம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எஸ், ஸோ அந்த ஆக்ட், அந்த சட்டம் வந்து இன்னுமே எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கோர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தை மீறியுமே லைக் செக்ஸ் செலெக்ஷன், அதாவது எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு கருவிலேயே முடிவு பண்ணுறது, அந்த குழந்தை இல்லாத பட்சத்தில் அந்த கருவை வந்து கலைக்க முற்படுறது, இதெல்லாமே இன்னமும் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரத்துடைய குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2025 இந்த ரிப்போர்ட்டுடைய டேட்டாவும் இப்போது ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. லைக் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, லைக் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. என்னப்பா இது இவ்வளோ, அதாவது we are in 2026 பட் ஸ்டில் we are talking about female feticide, son preference, yes, preference for male child. ஸோ இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2025 வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் உடைய ரிப்போர்ட்டில் நம்மளுடைய ரேங்க் இன்னும் வந்து பின்னாடி தான் போயிட்டுருக்கு. தெர் இஸ் நோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் ஆர் கண்ட்ரி. எஸ், முன்னாடி நம்ம வந்து 131st ரேங்க்கில் இருந்தோம், பட் அகெயின் வந்து 129 ரேங்க்கில் இருந்தோம், பட் இப்போது 131st ரேங்க் போயிருக்கோம். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத இன்னும் அச்சீவ் பண்ணவே இல்லை, சொல்லப்போனால் இன்னும் நம்ம பின்னோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அது பொறுத்த வரைக்கும் நமக்கு நேஷ்னல் ஆவரேஜ் இருக்குது. அது போக ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது இல்லைனா அதிகமாக லைக் எவ்வளோ ஃபீமேல்ஸ் எவ்வளோ மேல்ஸுக்கு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது ஓவராலாக நேஷ்னல் ஆவரேஜ் ஓவரால் செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா அப்படின்னு பார்க்கல we have had 1020 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ். இது வந்து நம்மளுடைய நேஷ்னல் ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கு. இப்போ ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 929 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ். ஓகே, வேறஸ் இதுவே நம்ம ஸ்டேட்டில் பார்க்கும்போது நிறைய டிஸ்பேரிட்டி இருக்குது. இஃப் யூ டேக் கேரளா, தட் இஸ் குட். ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது 121 ஃபீமேல்ஸ் இருக்காங்க பெர் 1000 மேல்ஸ். பட் அதுவே நீங்கள் இப்போ ஹரியானா இல்லை கோவா இல்லை ஈவன் தெலுங்கானா சதர்ன் ஸ்டேட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 926 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எஸ், persistence of deep-seated or deep-rooted patriarchy. ஓகே, ஸோ இதை தான் வந்து கோர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் பார்ஸ் பல்க் பையர்ஸ் ஃப்ரம் ரீட்டைல் பர்ச்சேஸ் ஆஃப் பெட்ரோல் டீசல். ஓகே, பல்க் பையர்ஸ் அதாவது ரீட்டைல் அவுட்லெட்ஸில் இந்த பெட்ரோல் பம்ப்ஸ் ரீட்டைல் பம்ப்ஸில் அதாவது ரீட்டைல் கன்சூமர்ஸ் வாங்குகிற இடத்துல பல்க் பையர்ஸை வந்து பார் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நமக்கு இந்த ஆக்ஷன் வந்து டெல்லியில் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இஷ்யூக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக. ஸோ ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்குமே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு 200 லிட்டருக்கு மேலே வந்து டீசல் வந்து ஒரு கன்சியூமர் வெஹிக்கிள்க்கு வந்து கொடுக்காதீங்க ஒரு நாள்லையே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் அப்படி அதாவது வாங்கிட்டு போகிறாங்க, பல்காக வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதை அகெயின் அவங்க ரீசேல் பண்ணவும் கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்து ஒரு 90 நாளுக்கு அமலில் இருக்கும். ஓகே, ஸோ இட் ஹஸ் பீன் given for 90 days. ஓகே, இது நம்ம அவ்வளோதான். இதை பற்றி இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் we have ஆல்ரெடி இன்னும் என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் பிளாக்கேடாக இருக்கட்டும், குளோபல் லெவலில் க்ரூட் ப்ரைஸஸ் எவ்வளோ அதிகமாகிருக்கு, அதனால் இப்போ நமக்கு எவ்வளோ ப்ரைஸஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஓஎம்சிஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எவ்வளோ லாஸஸ் இன்கர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லாஸஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை வந்து குறைச்சிருக்காங்க. இல்லை அந்த ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி, எஸ், அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 0 ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம டைம் அண்ட் அகெயின் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நியூஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ we'll have to wait and see. US and Iran are almost nearing a deal. நமக்கு அவங்க டீல் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அகெயின் குளோபல் லெவலில் க்ரூட் ப்ரைஸஸ் நார்மல் ஆகும். பட் ஸ்டில் குளோபல் லெவலில் க்ரூட் ப்ரைஸஸ் நார்மல் ஆனாலும் அது நமக்கு நம்மளுடைய அதாவது இந்த ரீட்டைல் கன்சியூமர்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் நியர்லி அ இயர்.
ஓகே. ஸோ சிச்சுவேஷன் எல்லாமே பழையபடி நார்மலைஸ் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 இயராவது ஆகும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி யுஎஸ் அண்ட் இரான் எந்த அளவுக்கு வந்து அவங்க பீஸில் வந்து லைக் பீஸ் டீல் வந்து சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகணும். பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் இன் கோவிட் ஆல்சோ, ரைட்? கோவிடோட இம்பேக்ட்டுமே நமக்கு இன்னுமே இருக்குது. அதுலேருந்தே இன்னும் செக்டர்ஸ் நிறைய ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸோடைய இம்பேக்ட்டுமே நமக்கு இன்னும் சிறிது காலங்கள் இருக்கும். ஓகே, ஸோ that's all about this one. That's all for today. Thank you so much for watching. See you tomorrow.